ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 71. ஆரணி கல்லூரி வகுப்பு முடிந்து மரத்தடி பெஞ்சில் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறாள் யாழினிக்காக. என்ன இவளை இன்னும் காணும் என்று அவளின் டிபார்ட்மெண்ட் வாசலை எட்டி பார்த்தபடி அமர்ந்திருக்க, யாழினி தன்னுடன் 4 பேரை அழைத்து கொண்டு ஆரணியை நோக்கி வந்தாள். ஆரணி கோபமாக எழுந்து யாழினியின் அருகில் அவசரமாக சென்றவள், என்னாச்சு யாழினி, மறுபடியும் இவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? ஆம், யாழினியுடன் வந்தது வேறு யாரும் அல்ல, அந்த 3 வானர படைகளும் தான், உடன் வர்ஷினியும். யாழினி, இரு அவசரப்படாத, இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஆரணி குழப்பமாக பார்த்தபடி, என்ன சொல்ற நீ, இவனுங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸா? காலையில் நம்மக்கிட்ட வம்பு பண்ணவங்க தானே இவனுங்க? யாழினி, ஆமாம், ஆனால் நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆரணிக்கு இதை கொஞ்சமும் நம்ப முடியவில்லை. நம் யாழினியா இது என்று பார்த்து கொண்டிருந்தாள். காலையில் பயந்து பயந்து வகுப்பறைக்கு சென்றவள் இப்பொழுது இவர்களை அழைத்து வந்து நண்பர்கள் என்று கூறுகிறாளே என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆரணி, எப்படி இதெல்லாம் நடந்தது என்றால் ஆச்சரியம் மாறாத குரலில். யாழினி, நான் காலையில் கிளாஸ்க்கு போனதும் என்ன நடந்துச்சு தெரியுமா என்று அங்கு நடந்ததை விவரிக்க தொடங்கினாள். காலையில் மொத்த வகுப்பறையும் இவர்களையே பார்த்து கொண்டிருக்க யாழினிக்கு சங்கடமாக இருந்தது. வர்ஷினி என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் யாழினியிடம், என்ன ஆச்சு யாழினி, ஏதாவது ப்ராப்ளமா? உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா? அந்த வானரப்படைகளில் ஒருவன் வர்ஷினியை நோக்கி சொடக்கிட்டு, ஹலோ மேடம், நீங்கள் யாரு, புதுசாக இருக்கீங்க? காலையில் வேற ஒருத்தவங்க கூட வந்தாங்க, இப்போ நீங்கள் கூட வந்திருக்கீங்க, யார் நீங்கள் என்று விசாரித்தான். வர்ஷினி, நான் இவளோட ஃப்ரெண்டு, நானும் இந்த கிளாஸ் தான் என்றால் அவர்களை முறைத்து பார்த்தபடி. அப்போ இனிமே நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா என்றான் அவன். யாழினி புரியாமல் முழிக்க, யாழினியிடம் கையை நீட்டியவன், என் பேர் அஸ்வின், இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரவி, அசோக். இருவரும் ஹாய் என்று கை காட்ட யாழினியும் வர்ஷினியும் திருவென விழித்து கொண்டு நின்றனர். அஸ்வின், என்ன 2 பேரும் இப்படி முழிக்கிறீங்க, இனிமே நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வர்ஷினி, ஹலோ, உங்களை பற்றி எதுவுமே தெரியாது, எப்படி உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறது? ரவி, எதுவும் தெரியாமல் பேசுகிறவங்க தாமா ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட், ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தப்பில்லையே. அஸ்வின், என்ன சிவில் இன்ஜினியர், எங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டிங்களா? அவன் நீட்டிய கையை குலுக்கிய யாழினி, ஃப்ரெண்ட்ஸ் என்றால் சிரித்த முகமாக. இவள் கூறிய கதையை கேட்ட ஆரணி, அதுக்குள்ளே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிடச்சிருச்சா? எனக்கு தான் பெருசாக ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகலை. ரவி, அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும் ஐயாச்சாமி என்று ஆரணியை கிண்டல் செய்ய, ஆரணி அவனை முறைத்து பார்த்தபடி, நீங்களும் ஃபஸ்ட் இயர் தானே, எதுக்காக காலையில் எங்களை ரேக் பண்ணீங்க? அசோக், எங்களை யாரும் ரேக் பண்ணிடக்கூடாதுல்ல, அதான் ஒரு சேஃப்டிக்கு சீனியர் மாதிரி நடந்துக்கிட்டோம். ஆரணி அவனை பார்த்து தலையசைத்து பெருமூச்சு விட்டபடி, ஓகே யாழ், கெட்டிங் லேட், கிளம்பலாமா? யாழினி, ஓகே கிளம்பலாம், பை ஃப்ரெண்ட்ஸ். ஆரணி, வர்ஷினி, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் வேணும்னா ட்ராப் பண்ணுறோம். வர்ஷினி, நான் டே ஸ்காலர் இல்லை, இங்கே தான் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். ஆரணி, ஓ ஓகே. அசோக், நாங்களும் யாழினியோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களை வேணும்னா ட்ராப் பண்ணுங்க. ஆரணி அவனை முறைத்து பார்த்தவள், ஏன் காலேஜுக்கு வந்த உங்களுக்கு திரும்பி போக தெரியாதா? அஸ்வின், சாரிங்க, அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டான். சரி வாங்கடா, டைம் ஆயிடுச்சு, நாமளும் கிளம்புவோம், பாய் யாழினி என்று அனைவரும் விடை பெற்றதும் யாழினி, ஆரணி, நாம் இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது? ஆரணி, கேப் புக் பண்ணி போகலாம். சரி, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, காலையில் வரும்போது அப்படி பயந்துக்கிட்டு வந்த, எப்படி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச? யாழினி, அதான் நடந்தது என்னன்னு உன்கிட்ட சொன்னேனே, நான் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சேன், அவங்களே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆரணி, என்று அவளை ஒரு மாதிரி பார்த்தவள், உன்கிட்ட என்னமோ இருக்கு யாழ், உன்கிட்ட யார் பேசினாலும் உடனே அவங்க உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நானும் அப்படி தானே ஃபர்ஸ்ட் லுக்லேயே உனக்கு ஃப்ரெண்டான, உனக்கு மாட்டாத ஒரே ஆள் என்னோட அண்ணன் மட்டும்தான் என்று கூறி நகைத்தாள். யாழினி ஆரணியை பார்த்து முறைத்தபடி, சரி டைம் ஆகுது, சீக்கிரம் புக் பண்ணு என்று இருவரும் பேசியபடி வாசலிற்கு வந்து பார்க்க, ஒரு நிமிடம் இருவருமே ஷாக் ஆகி நின்றனர். ஆரணி தான் பார்க்கும் காட்சி உண்மைதானா என்று தலையை குலுக்கிவிட்டு மீண்டும் பார்க்க, ஆம் உண்மைதான், நம் அண்ணன் தானே இது, எப்படி இது சாத்தியம், நமக்காகவா என்று யோசித்தபடி இருவரும் அபிமன்யுவின் கார் அருகே சென்று நிற்க, ஆரணி, அண்ணா என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க, எப்போ வந்தீங்க? அபிமன்யு, இப்போதான் உங்களை பிக்கப் பண்ணலாம்னு வந்தேன். ஆரணி, பரவாயில்லண்ணா, நாங்களே கேப் புக் பண்ணி போயிடுவோம், இதுக்காக ஏன் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தீங்க? அபிமன்யு, இட்ஸ் ஓகே ஆரணி, ஃபஸ்ட் டே காலேஜ் எப்படி போச்சு? ஆரணி, நல்லா போச்சுண்ணா. பிறகு யாழினியை பார்த்து, அபிமன்யு, உனக்கு
என்றான் கேள்வியாக. யாழினி, நல்லா போச்சு. அபிமன்யு, உனக்காக தான் ஆரணி வந்தேன். ஃபர்ஸ்ட் டே காலேஜில் அதான் உன்னை பிக்கப் பண்ணலாம்னு வந்தேன். ஆரணி சரி என்று தலையசைக்க மூவரும் வீடு நோக்கி புறப்பட்டனர். யாழினி மனதிற்குள், ஆரணிக்காக தான் வந்தாராம், அப்போ நான் முக்கியம் கிடையாதா என்று அபிமன்யுவை வறுத்தெடுத்தபடி வீடு வந்து சேர்ந்தாள். இந்த முறை அபிமன்யு முன்பக்க கதவை திறந்து விட்டும் அவன் மேலிருந்த கடுப்பில் யாழினி பின்பக்கத்தில் ஏறிக்கொண்டாள். அதில் கடுப்பான அபிமன்யு யாழினியை கண்ணாடியினோடு பார்த்து முறைத்து கொண்டே வந்தான். இருவரின் முகமுமே சரியில்லாததால் ஆரணி எதுவும் வாய் திறக்காமல் அமைதியாக வீடு வந்து சேர்ந்தாள். இவர்களை இறக்கி விட்டுவிட்டு அபிமன்யு காரை திருப்பிக் கொண்டு ஆஃபீஸ் கிளம்புகையில் ஒரு ஃபைலின் ஞாபகம் வர இறங்கி வீட்டினுள் நுழைந்தான். இவன் அலுவலகம் சென்று விட்டான் என்று எண்ணிய ஆரணி வீட்டிற்குள் நுழைந்தாள். அவளை பார்த்த ஆரியன், வந்துட்டீங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி போச்சு 2 பேருக்கும்? ஆரணி, நல்லா போச்சுடா என்றாள் சாதாரணமாக. ஆரியன், யாழினி உனக்கு எப்படி போச்சு? யாழினி, நல்லா தான் போச்சு என்றாள் சிரித்த முகமாக. ஆரியன், காலையில் முகமே சரியில்லை, சாயந்தரம் வரும்போது அழுதுகிட்டே வருவேன்னு பார்த்தேன், என்ன சிரிச்சுக்கிட்டே வர? ஆரணி, டேய், நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே சேர்த்துட்டாங்க தெரியுமா? ஆரியன், என்ன ஆரணி சொல்கிற? ஒரே நாளில் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிடச்சிட்டாங்களா? ஆரணி, ஆமாம், இன்னைக்கு காலையிலிருந்து என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்கே உட்கார சொல்கிறேன் என்று டைனிங் ஹாலில் மூவரும் அமர கதையை கூற ஆரம்பித்தாள். கிச்சனில் இருந்து வெளிவந்த மீராவும் பாட்டியும் இவர்களுடன் இணைந்து கொள்ள ஆரணி, அம்மா, பாட்டி, நீங்களும் கதையை கேட்டுக்கோங்க, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல மாட்டேன். காலையில் நாங்கள் போனதும் எங்களை 3 பேர் ரேக் பண்ணாங்க. ஆரியன் கோபமாக, என்னது ரேக் பண்ணாங்களா? அந்த காலேஜில் ரேகிங் எல்லாம் கிடையாதே, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே? ஆரணி, சொல்கிறத ஃபுல்லாக கேளுடா, எங்களை கூப்பிட்டு வச்சு ரேக் பண்ணாங்க. யாழினி கையில் ஒரு ரோஸ் கொடுத்து ஒரு பையன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண சொன்னாங்க தெரியுமா? ஆரணி கதையை கூற ஆரம்பிக்கும் போதே ஹாலிற்கு வந்த அபிமன்யு இவர்களின் கதையை கேட்டு அப்படியே நின்று விட்டான். ஆரியன், என்ன ஆரணி சொல்கிற? ப்ரொப்போஸ் பண்ண சொன்னாங்களா? இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். பாட்டி, என்ன சொல்கிற ஆரணி? ஒன்றும் புரியலையே. ஆரணி, ஐயோ பாட்டி, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது என்று சிந்தித்தவள், கிண்டல் பண்ணாங்க பாட்டி என்றாள். பாட்டி, கடைசியில் யாழினி சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. ஆரணி, பாட்டி, இதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் பாட்டி, இதில் என்ன ஜாலி இருக்குது? படிக்க போன இடத்துல படிக்கிற வேலையை மட்டும் தானே பார்க்கணும், இது என்ன தேவையில்லாத வேலை என்றார் பாட்டி. ஆரணி, காலேஜ்னா அப்படி தான் இருக்கும், இதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. ஆரியன், சரி சரி, அதெல்லாம் விடு, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. யாழினி ப்ரொப்போஸ் பண்ணிட்டாளா? எப்படி பண்ணா? அபிமன்யுவிற்கு இவர்களின் உரையாடலை கேட்க கேட்க பிபி ஏறி கொண்டிருந்தது. கோபத்தில் கையை மூடியவாறு நின்றிருந்தான். ஆரணி, ப்ரொப்போஸ் பண்ண போகிறதுக்குள்ள எங்கள் ஒரிஜினல் சீனியர் வந்துட்டாங்க. ஆரியன், ஒரிஜினல் சீனியரா? என்ன சொல்கிற நீ? ஒன்றுமே புரியலையே. ஆரணி, ஆமாண்டா, எங்களை ரேக் பண்ணது சீனியரே கிடையாது, அவங்களும் ஃபர்ஸ்ட் இயர் தான், ஜூனியர் பசங்க. ஆரணி கூறியதை கேட்ட ஆரியன் சத்தமாக சிரிக்க, ஆரணி, கடுப்பேத்தாத ஆரி, காலையில் எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு இந்த பசங்களால் தெரியுமா? ஆரியன் ஒருவாறு தன் சிரிப்பை கட்டுப்படுத்தியவன், சரி, அவங்களும் ஃபர்ஸ்ட் இயர் தானே, உங்களையும் ரேக் பண்ணாங்க? ஆரணி, அதை தாண்டா நானும் கேட்டேன். ஒருத்தன் சொல்கிறான், எங்களை யாரும் ரேக் பண்ணிடக்கூடாதுன்னு நாங்கள் உங்களை ரேக் பண்ணோம், அப்போ தானே எங்களை எல்லாம் சீனியர்னு நினச்சிப்பாங்கன்னு சொல்கிறான்டா. ஆரியன், சூப்பர் பிளானாக இருக்கே, அப்புறம் என்னாச்சு? ஆரணி, அப்புறம் என்ன, அவ்வளவுதான், சீனியர் அண்ணா வந்து அவங்கள திட்டி அனுப்பிட்டாங்க. இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? ஆரியன் ஆர்வமாக, என்ன என்ன சொல்லு. ஆரணி, எங்களை ரேக் பண்ண அந்த பசங்க யாழினியோட கிளாஸ்மேட்ஸ். ஆரியன், வாட், யாழினியோட கிளாஸ்மேட்ஸா? ஆரணி, ஆமாண்டா, அது மட்டும் இல்லை, அவங்க கூட தான் இப்போ இவ ஃப்ரெண்டாக இருக்கா என்று யாழினியை கை காட்டினாள். ஆரியன், என்ன யாழினி, அவங்க கூட நீ ஏன் ஃப்ரெண்டான? யாழினி, சும்மா விளையாட்டுக்கு தான் ஆரி அப்படி பண்ணாங்க, சீரியஸாக எல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் கிளாஸ்க்கு போனதும் அந்த பசங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கேட்டாங்க, சரின்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆரியன், எல்லாம் எப்படி எப்படியோ ஃப்ரெண்ட் ஆவாங்க, ஆனால் நீங்கள் எப்படி ஃப்ரெண்டாகி இருக்கீங்க பாத்தியா? யாழினி, அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் கிடச்சிருக்கா, அவள் பேர் வர்ஷினி. ஆரியன், பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் டேவே உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அபிமன்யு இதையெல்லாம் கேட்டுவிட்டு கோபமாக தன் அறைக்கு செல்ல அவன் காலடி ஓசையில் யாரென்று திரும்பி பார்த்த ஆரணி, அண்ணா போறாரு, எல்லா விஷயமும் கேட்டு இருக்குமோ என்றாள் பதட்டமாக. மீரா உள்ளுக்குள் சிரித்தபடி, கேட்டா கேட்கட்டும், இதில் என்ன இருக்கு? ஆரணி, என்னமாம் இப்படி சொல்றீங்க, அப்புறம் யாழினிக்கிட்ட கோவப்பட மாட்டாங்களா? மீரா, மாட்டான் என்று விட்டு கிச்சனிற்குள் சென்று விட்டார். அறைக்கு சென்ற அபிமன்யு கோபமாக, அவன் ப்ரொப்போஸ் பண்ண சொன்னா நீ உடனே ப்ரொப்போஸ் பண்ண போறியா? அவனுங்க கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்க, அவனுங்க ஆள் சரியில்லாதவனுங்க மாதிரி தெரியுது,
நீ என்ன குழந்தையா? இவ்வளவு வயசாகுதுல்ல, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்க தெரியாதா உனக்கு என்று யாழினியை திட்டியபடி தன் ஃபைலை தேடிக்கொண்டிருந்தான். யாழினி தன்னை சுத்தம் செய்துவிட்டு ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகே வந்து அமர்ந்த ஷைலஜாவும் டிவியை பார்க்க, ஷைலஜாவை பார்த்து சிநேகமாக புன்னகைத்த யாழினி தன் கவனத்தை டிவியில் செலுத்தினாள். அப்பொழுது வாசலில் மேடம் என்று யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த யாழினி கிஷோர் நின்றிருப்பதை பார்த்து வாங்க அண்ணா என்று அழைத்தாள். கிஷோர் ஷைலஜாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு யாழினியிடம் மேடம் சார்கிட்ட இந்த ஃபைலை காட்டணும், அதான் வந்தேன், சார் எங்கே இருக்காங்க என்று கேட்க யாழினி தெரியலையே, அவங்களுக்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க என்று மீண்டும் டிவியை பார்க்க தொடங்கிவிட்டாள். கிஷோர் கண்களால் ஷைலஜாவிற்கு அழைப்பு விடுத்துவிட்டு தோட்டத்து பக்கம் தன் போனை எடுத்துக்கொண்டு அபிமன்யுவிற்கு கால் செய்வது போல் சென்றான். யாழினியின் கவனத்தை கவராதபடி ஷைலஜாவும் கிஷோரின் பின்னே செல்ல அபிமன்யுவிற்கு கால் செய்துவிட்டு கிஷோர் திரும்புகையில் ஷைலஜாவை பார்த்தான். கிஷோர், எப்போ எனக்கு பதில் சொல்ல போறீங்க? சுற்றி முற்றி பார்த்த ஷைலஜா ஈவினிங் பார்க்கில் வெயிட் பண்ணுறேன், வந்துருங்க என்று விட்டு வீட்டிற்குள் ஓடிவிட்டாள். கிஷோர், ஈவினிங் தான் எனக்கு ரிசல்ட்டா? கடவுளே, ரிசல்ட் எனக்கு சாதகமாக இருக்கணும் என்ற வேண்டுதலுடன் அபிமன்யுவை பார்க்க சென்று விட்டான். கிஷோர் வருவதற்கு முன்னதாகவே பார்க்கிற்கு வந்து சேர்ந்த ஷைலஜா படபடப்பாக அமர்ந்திருந்தாள். எவ்வளவு பாடுபட்டும் வேகமாக துடிக்கும் தன் இதயத்தை கட்டுக்குள் அவளால் கொண்டு வர முடியவில்லை. ஏன் என்றே தெரியாமல் தவிப்பும் படபடப்புமாக உணர்ந்தாள். அவனை பார்க்கிற்கு வர சொல்லிவிட்டோம், இப்பொழுது என்ன பதில் கூறுவது? சரி என்று ஒப்புக்கொண்டால் தன் தாய்க்கு என்ன பதில் கூறுவது? அவர் எப்படியும் தன் நிலையை புரிந்து கொள்ள மாட்டாரே. அவருக்கு என்னை விட சொத்துதானே முக்கியம். இப்பொழுது என்ன செய்வது? கிஷோருக்கு நம்பிக்கை அளித்து ஏமாற்றவும் முடியாது என்று சிந்தித்தபடி இருந்தாள். அவளின் அருகில் வந்த கிஷோர் வந்து ரொம்ப நேரமாச்சா என்றபடி அவளின் அருகில் சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தான். ஷைலஜா, இல்லை இப்போதான் வந்தேன். கிஷோர், சரி சொல்லுங்க. ஷைலஜா, அது வந்து என்று இழுக்க கிஷோர், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஷைலஜாவின் பதில் என்னவாக இருக்கும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.